Hello everyone, welcome to Mommy's class. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சைலண்ட் இ, மேஜிக் இ இந்த மாதிரிலாம் சொல்லலாங்க. இது நம்ம குழந்தைங்களுக்கு வேர்ட்ஸை ரீட் பண்ண சொல்லி கொடுக்கும்போது அதோட பேசிக் சவுண்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணுறது, அதோட பிளெண்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணுறது, டயக்ராஃப்ஸ் எப்படி ரீட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருப்போங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த இ லெட்டர் இயை எப்படி சைலண்ட் பண்ணி ஒரு வேர்டில் ரீட் பண்ணுறது, அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த பிளேஸில் நம்ம இயை வந்து சைலண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு. அந்த ட்ரிக் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த வேர்டு ரீட் பண்ணும்போது எந்த பிளேஸில் இயை சைலண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்கங்க. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ யூஸ்வலாக ஒரு வேர்டில் நம்ம சைலண்ட் ஈயை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி பேட்டர்னில் வேர்ட்ஸ் இருக்கணுங்க. விசிஇ பேட்டர்ன், அதாவது வி இஸ் அ vowel, C is a consonant and the both vowel and consonant followed by letter E. இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள். PLANE, plain. இப்போ இதை இப்படி ரீட் பண்ணுவோம். A is a vowel, N is a consonant and followed by letter E. இப்போது இந்த மாதிரி ரீட் பண்ணும்போது ஈயை சைலண்ட் பண்ணிடுவோங்க. ஈயை சைலண்ட் பண்ணிவிட்டு இது கூட வர vowel லெட்டரை அதோட லாங் சவுண்டு வச்சு நம்ம ரீட் பண்ணணுங்க. பிளேன், அவ்வளோதான். ஈயை வந்து சைலண்ட் பண்ணிடணும் இங்கே நம்ம. நெக்ஸ்ட் இப்போ இந்த இ இல்லாமல் வர பிளேஸில் அப்போது அந்த vowel லெட்டரை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்னா அதோட ஷார்ட் சவுண்ட் வச்சு ரீட் பண்ணுவோங்க. இப்போ பாருங்கள், இந்த இ இல்லாத போது இந்த வேர்டை பிளான், ஏயோட சவுண்ட் வந்து நமக்கு இங்கே இங்கே வந்து ஏ லாங் சவுண்ட், இங்கே ஷார்ட் சவுண்ட். ஸோ இதாங்க இதோட டிஃப்ரென்ஸ் அண்ட் இதோட ட்ரிக்ஸும் இதாங்க. இந்த மாதிரியான பிளேஸில் தான் நம்ம வந்து ஈயை சைலண்ட் பண்ணிவிட்டு அது கூட வர vowel லெட்டரோட லாங் சவுண்ட் வச்சு ரீட் பண்ண சொல்லி கொடுக்கணுங்க. இப்போது நாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இப்போது இங்கே பாருங்கள், மேஜிக் இ, அதாவது இட் மேக்ஸ் த vowel சே இட்ஸ் நேம். இட்ஸ் நேம்னு நம்ம எதை சொல்கிறோன்னா இந்த லெட்டரோட நேமை தான் ஏ. இப்போ லெட்டர் வந்து லாங் சவுண்டில் அதோட லெட்டர் நேமை தான் நம்ம லாங் சவுண்ட்லேயும் ரீட் பண்ணுவோங்க. ஏனா ஏ, ஈனா ஈ, அந்த மாதிரி. ஸோ அது கூட வர vowel லெட்டரை அதோட நேமை வச்சு ரீட் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஈயை சைலண்ட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே டிஏபி டேப், இது ரீட் பண்ணும்போது ஏயோட சவுண்டை ஷார்ட் சவுண்டில் ரீட் பண்ணுவோம். டேப். இப்போது இது கூட நம்ம இ சேர்க்கும்போது டிஏபிஇ இப்படி சேர்த்து ரீட் பண்ணும்போது ஈயை சைலண்ட் பண்ணிவிடுவோங்க. சைலண்ட் பண்ணிவிட்டு இந்த ஏ சவுண்டோட லாங் vowel சவுண்ட், அதாவது இந்த ஏயோட நேம் ஏ சொல்கிறீங்களே அதுதான் லாங் சவுண்டுன்னு சொல்லுவோம். இப்போ இதை ரீட் பண்ணும்போது டேப், ஈ வந்து சைலண்ட் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், கைட், இங்கே இ இங்கே ஐ, ஈ வந்து சைலண்ட். நெக்ஸ்ட் கேப், மேட், மேட், ஹாப், ஹோப், பார், பேர், கப், கியூப், கேன், கேன், டிம், டைம், ராப், ரோப், ரிட், ரைட், ராட், ரேட், ஃபின், fine, cut, cute, pin, pine, bit, bite, rod, road, ton, tone, hid, hide, knot, note, rip, ripe, mop, mope, pawl, பேல், டப், டியூப். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுருக்கோங்க. அண்ட் இதோட ட்ரிக்ஸும் இது தாங்க. இப்போது இந்த மாதிரி இ சைலண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட வர vowel லெட்டரை அதோட லாங் சைன் வச்சு ரீட் பண்ணணுங்க. இது தாங்க இந்த மேஜிக் ஈயோட ட்ரிக். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த விசிஇ பேட்டர்ன்,
அதாவது வவல் கான்சனன்ட் அது கூட சேர்ந்து ஒரு வருதுன்னா அப்போ நம்ம அந்த ஈயை சைலண்ட் பண்ணிவிட்டு அந்த வவல் லெட்டரோட லாங் சவுண்டை வச்சு அந்த வேர்டை ரீட் பண்ணணுங்க. இதுதாங்க இதோட ட்ரிக்ஸு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க. அவங்க சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு வேர்ட்ஸை கரெக்டாக ரீட் பண்ணுவாங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை